அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கான ஒரு முயற்சியில் கட்டார் அமீர் அவர்களும் ஈடுபட்டுள்ளதாக இன்றைய புதன்கிழமை செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் ரீஓபன் பண்ணுவதற்கான முயற்சியில் தான் கட்டார் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து தோஹாவும் இஸ்லாமாபாத்தும் ஒரு ஆவணத்தை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல் தானியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று நேற்று தொலைபேசி உரையாடலின் போது பேசியிருப்பதாகவும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பதற்றங்களை குறைப்பதற்கான தற்போதைய ராஜதந்திர முயற்சிகள் குறித்து விவாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஒரு ஆவணத்தை தோஹாவும் இஸ்லாமாபாத்தும் இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல் தானியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தொலைபேசி உரையாடல் மூலம் பேசியிருக்கின்றார்கள். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பதட்டங்களை குறைத்து மீண்டும் ஜலசந்தியை திறப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமீரி திவானின் படி கத்தார் அமீர் அல் ஷேக் பின் அஹமத் அல் தானியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பேசியதிலிருந்து தோஹா கட்டார் மிகப்பெரிய முயற்சி ஒன்றையும் ஒரு மத்தியஸ்த முயற்சியின் பங்குதாரியாகவும் மாறியிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மேலும் நெருக்கடியை தீர்க்க உரையாடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் கட்டார் அமீர். இரு தலைவர்களும் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் ஒரு நீடித்த ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்துள்ளனர். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தோஹாவின் மத்தியஸ்த பங்கு மிகவும் பாராட்ட இருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள். ஒரு நீடித்த ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் வகையில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிப்பதற்கான முயற்சிகள் உட்பட சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்களை இரு தலைவர்களும் ஆய்வு செய்துள்ளனர் என்று அமீரி திவானி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். ராஜதந்திர முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் இரு தரப்பினரும் இடையிலான உரையாடலை எளிதாக்குவதில் கத்தாரின் பங்கை ட்ரம்ப் பாராட்டி இருக்கின்றார். இது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த பங்களிக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நிலுவையில் உள்ள சர்ச்சைகளை தீர்க்க உரையாடலை தொடர்வதும் ராஜதந்திர வழிகளை நம்புவதும் முக்கியம் என்று ஷேக் தமீம் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் எட்டப்பட்ட புரிதல்களை அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதேவேளை ஹார்முஸ் ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் உள்ளது என்றும் முன்னதாக செவ்வாய்க்கிழமை அன்று பாகிஸ்தான் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்த வேளையில் தோஹாவும் இஸ்லாமாபாத்தும் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தீவிரப்படுத்தி வருவதால் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஆவணம் ஒன்றை மத்தியஸ்தர்கள் குழு தயாரித்து வருவதாகவும் மறைமுக தொடர்புகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானும் கட்டாரும் வாஷிங்டன் தெஹ்ரான் மற்றும் பல பிராந்திய கூட்டாளிகளுடன் தூதரக தொடர்புகளை தீவிரப்படுத்தி உள்ளதால் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான ஒரு முக்கிய முன்னேற்றம் இந்த வாரம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னேற்றங்கள் குறித்து ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒமானும் இதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஒற்றை பக்க ஆவணத்தின் வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை நீக்குவதற்கு பதிலாக ஈரான் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் என்றும் இதில் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று புதன்கிழமை அன்று ஹார்முஸ் ஜலசந்தி குறித்து ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவிக்க முயன்று வருகிறது என்றும் ஆனால் பேச்சுவார்த்தைகள் ஒமானுடன் மட்டுமே நடத்தப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இன்று தற்காலிக ஹார்முஸ் ஒப்பந்தத்தை அறிவிக்க அமெரிக்கா நம்புவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் ஒமானுடன் மட்டுமே நடைபெறுவதாகவும் வாஷிங்டனும் பேச்சுவார்த்தை நடத்தியதை மறுப்பதாகவும் ஈரான் கூறி வருகிறது. முன்மொழியப்பட்ட இந்த ஏற்பாடு ஈரான் மற்றும் ஒமான் கடல் வழியில் தனித்தனி உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் கப்பல் போக்குவரத்து
பாதைகளை உருவாக்கும் என்றும் எந்த விலை கொடுத்தாவது ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வாஷிங்டன் முயல்வதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் ராஜதந்திர அணுகுமுறை இஸ்ரேலிய அதிகாரிகள் கேள்விக்குட்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் ஈரானும் அமெரிக்காவும் மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் குழப்பி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதையும் ஈரானுடனான ஒரு போர் நிறுத்தத்தை மீட்டெடுப்பதையும் நோக்கமாக கொண்ட இரு இடைக்கால ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவிக்கும் தருவாயில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வாஷிங்டனும் அல்லாமல் ஒமானுடன் மட்டுமே நடைபெறுவதாக தெஹ்ரான் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. ஒமான், கத்தார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் சம்பந்தப்பட்ட பல வார பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இன்று அந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று என்பது விடிந்தால் வியாழக்கிழமை அறிவிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளில் வாஷிங்டன் நேரடியாக ஈடுபட்டுள்ளது என்ற கூற்றுக்களை ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் நிராகரித்துள்ளனர். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் தெஹ்ரான் மற்றும் மஸ்கட் இடையான முற்றிலும் இருதரப்பு செயல்முறை என்றும் அவர்கள் விவரித்துள்ளனர். தற்காலிக கடல்வழி ஏற்பாடாக முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர் கடல்வழி பாதையாக கப்பல் போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கான 60 நாள் தற்காலிக கட்டமைப்பை உருவாக்கும் என்றும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட திட்டத்தின்படி பாரசீக வளைகுடாவிற்கு நுழையும் கப்பல்கள் ஈரானிய கடல் பகுதியில் உள்ள ஒரு வடக்கு வழித்தடம் வழியாக பயணிக்கும் என்றும், அதே நேரத்தில் வளைகுடாவிலிருந்து வெளியேறும் கப்பல்கள் ஈரானுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏமான் கடல் பகுதி வழியாக தெற்கு பாதையில் பயணிக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த முன்மொழிவு 30 நாட்களுக்குள் மத்திய கப்பல் வழித்தடல் இருந்து கடற்படை கனிபடிகளை அகற்றுவதற்கும் அழைப்பு விடுப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தின் கீழ் இந்த வழித்தடல் இறுதியில் இருவழி வணிக போக்குவரத்துக்கு இடை வழி விடுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தற்காலிக காலகட்டத்தில் போக்குவரத்து சுங்க கட்டணங்களையோ அல்லது கப்பல் கட்டணங்களையோ விடுக்கப்படாது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பங்கை ஈரான் நிராகரிக்கிறது. இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் குறித்த வாஷிங்டனின் சித்தரிப்பை தெஹ்ரான் தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவிற்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் தெரிவிக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் எதிர்கால ஏற்பாடுகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் ஒமானுடன் மட்டுமே நடைபெற்று வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ராணுவ அழுத்தமும் அச்சுறுத்தல்களும் ஈரானின் நிலைப்பாட்டை மாற்ற தவறிவிட்டதாகவும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகளை அமெரிக்காவின் தலையீடு சிக்கலாக்கியுள்ளதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் அதன் சில கூட்டாளிகளும் ஈரான் ஒமான் பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக இருந்திருக்காவிட்டால் குறுகிய காலத்திலேயே பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் என்றும் அந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் மற்றும் ஒமானின் பிராந்திய பேச்சுவார்த்தைகள் நீர்ப்பரப்புக்குள் அமைந்துள்ளது என்றும் வலியுறுத்தி ஈரானின் மூத்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. எங்கள் பேச்சுவார்த்தைகள் எங்கள் நிரந்தர அண்டை நாடான ஒமானுடன் தான் நடைபெறுகின்றன என்று கூறிய அந்த வட்டாரம், அமெரிக்கா எப்போதுமே ஒரு சீர்குலைக்கும் மற்றும் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் சக்தியாக இருந்து வருகிறது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஜலசந்தி திறந்திருக்குமா என்று பரந்த பிராந்திய நிகழ்வுகளை பொறுத்தது என்றும், ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ அழுத்தம் தொடரும் வரை அது முழுமையாக மீண்டும் திறக்கப்படாது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேல் ஒரு ஐயப்பாடு கொண்டுள்ளது. இதற்கிடையில் வாஷிங்டனின் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் அதிகரித்து வரும் கவலையை வெளிப்படுத்தியதாகவும் இன்றைய தகவல்கள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலின் சேனல் 12 படி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெஹ்ரானுடன் எந்த விலை கொடுத்தாவது ஒரு உடன்படிக்கையை எட்ட முயல்கின்றார் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு இஸ்ரேலிய அதிகாரி ட்ரம்பின் அணுகுமுறையை விவரித்து, ட்ரம்புடனான அமைதிக்கும் போருக்கும் இடையிலான தூரம் என்பது விசை பலகையில் உள்ள TR மற்றும் U ஆகிய எழுத்துக்களுக்கு இடையிலான தூரம் போன்றது என்றும் கூறினார். இது அமெரிக்க கொள்கை விரைவாக மாறக்கூடும் என்பதையும் சுட்டி காட்டுகிறது.
ஜலசந்தி பேச்சுவார்த்தைகள் குறித்து வாஷிங்டனால் இஸ்ரேலுக்கு நேரடியாக விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் மாறாக தகவல்களுக்காக அது பெரும்பாலும் மறைமுக வழிகளையே நம்பியுள்ளது என்றும் அந்த ஒளிபரப்பு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்குவதற்காக ஈரானுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையை ஒத்திவைக்க ட்ரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து இந்த ராஜதந்திர முன்னெடுப்பு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள அதேவேளை ராஜதந்திரம் தோல்வியுற்றால் ராணுவ நடவடிக்கை மீண்டும் ஒரு சாத்தியமான தேர்வாக உள்ளது என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் வழி அணுகல் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்து ஒப்புக்கொண்டார். ஆனால் மிக விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்றும் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ராஜதந்திரம் அல்லது பதட்டத்தை அதிகரித்தல் என்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக அவகாசம் அளிக்கும் பொருட்டு ஈரானுக்கு எதிரான திட்டமிட்ட ஒரு பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையை ஒத்திவைக்க ட்ரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து இந்த ராஜதந்திர முன்னெடுப்பு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியிட்டால் ராணுவ நடவடிக்கை மீண்டும் எடுக்கப்படும் என்றும் அது ஒரு தேர்வாகவும் ஒரு சாத்தியமான முடிவாக உள்ளது என்றும் அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் வழி அணுகல் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மிக விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்றும் நம்பப்படுகின்றது. ஆக அமெரிக்கா என்ன விலையை கொடுத்தும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான நகர்வுகளை முன் செய்து வருகின்றது. ஈரான் விடாப்பிடியாக விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக நாங்கள் ஒமான் நாட்டுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை மேற்கொள்வோம் என்று மீண்டும் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கிறது. அதாவது கடந்த கால பேச்சுவார்த்தை என்ன, ஒமான், கட்டார், சுவிட்சர்லாந்து, பாகிஸ்தான், இந்த 4 சுற்றில் இருந்து மீண்டும் ஆப்பசு ரிட்டர்ன் மீண்டும் ஒமானுக்குள் வந்திருக்கின்றது. பார்க்கலாம், ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்பது எல்லோருக்கும் உள்ள ஆசைதான். பார்க்கலாம், தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் அது 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 வேறுவாய் இது நாரவாய் என்ற முடிவுக்கு வந்தால் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்காது. ஆனால் இடையில் முறிந்துவிடும். மீண்டும் ஒரு பாரிய மேஜர் ஹெவி அட்டாக் கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொளி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.